தேவதையும் விறகு வெட்டியும். ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தார். அவர் தினமும் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி அதை விற்று தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவர் குளத்தின் ஓரத்தில் மரங்களை வெட்டி கொண்டிருந்த போது தவறுதலாக அவரது கோடரி குளத்தில் வீழ்ந்துவிட்டது. அதை பார்த்த அவர் மிகவும் வருந்தி குளத்தங்கரையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். அவரது அழுகையை கேட்ட குளத்தில் வசித்த தேவதை தோன்றி, "ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன ஆனது?" என்று அன்புடன் கேட்டாள். அவர் தமது கோடரி குளத்தில் விழுந்துவிட்டதையும் அதுவின்றி வாழ்க்கையை நடத்துவது கடினம் என்பதையும் நேர்மையாக கூறினார். தேவதை குளத்தில் மூழ்கி முதலில் ஒரு தங்க கோடரியை கொண்டு வந்து, "இது உங்கள் கோடரியா?" என்று கேட்டாள். அவர், "இல்லை, அது என்னுடையது அல்ல" என்றார். பிறகு தேவதை வெள்ளி கோடரியை கொண்டு வந்தாள். "இதுவும் என்னுடையது அல்ல" என்றார். இறுதியாக தேவதை இரும்பு கோடரியை கொண்டு வந்தாள். "இதுதான் என்னுடைய கோடரி" என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார். அவரது நேர்மையை பாராட்டிய தேவதை தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய 3 கோடரிகளையும் அவருக்கு பரிசாக வழங்கி மறைந்தாள்.